ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் டொமேட்டோ ரைஸ் சிம்பிளாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன் பாட் ரெசிபியாக குக்கரில் பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்ட்டு. ஒரு குக்கரை எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு சிம்பிளாக செய்கிறேன். பட்டை லவங்கெல்லாம் போட்டு செய்யல, ஸ்பைசஸாக. இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு நார்மலாக தாளிப்பு மட்டும் போட்டுக்கிறேன், இந்த தாளிப்புலாம். அப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், 2ஆ. அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக. அதையும் போட்டு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். சின்னதில் வச்சுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை மிளகா பேஸ்ட் வாசனை போனதும் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் வெங்காயத்தோட கொஞ்சம் அதிகமாக தான் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பெருசாக ஒன்று எடுத்துக்கிட்டேன்னா, தக்காளி வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி 3 எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தோட தக்காளி நிறைய இருந்தால் தான். இப்போ தக்காளியை வந்து போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம், நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு. இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். மொத்தம் எல்லாத்துக்குமே சேர்த்து இதுலேயே உப்பு போட்டுறேன் நான். நீங்கள் வேணால் சால்ட், உப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்போ வேணுமோ போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா சின்னதுலேயே வச்சுருங்க. குக்கர் மூடி போட்டு திருப்பி போட்டு நல்லா சின்னதில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு. நல்லா மேஷ் ஆகட்டும். ஓரளவு தக்காளி ஒன்றும் பாதியமாக மேஷ் ஆகிருந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டு சாம்பார் மிளகா அப்படி தான் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் வேணால் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு. நான் வந்து இன்னைக்கு சிம்பிளாக நம்ம வந்து வீட்டு சாம்பார் தூளே போடுறேன். இதுலேயே நீங்கள் 2 ஸ்பூன் கூட அதிகமாக போட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் தான் போடுறேன், காரம் கம்மியாக இருக்கட்டும்ன்ட்டு. வெயிலுக்கு ரொம்ப காரம் சாப்பிட முடியல ஃப்ரெண்ட்ஸ், அதனால இது வந்து இது நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன் நான். அதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் விட போகிறேன். உங்களுக்கு உங்கள் சாப்பாடு அரிசிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரிசியும் போட்டுக்கலாம். ஊற வச்சுருந்த அரிசியை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே போட்டு கொதி வரட்டும். நம்ம வந்து கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து நீங்கள் அரைச்சி விட்டு செய்யலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அது நான் எப்பவுமே செய்வேன். இன்னைக்கு டைம் இல்லாதனால சீக்கிரமாக இது நைட் டின்னருக்கு டைம் ஆயிடுச்சுன்ட்டு லேட்டாக செய்கிறேன் பசங்களுக்கு. நீங்கள் வந்து அரைச்சி விடும்போது இந்த பிரியாணி மசாலாஸ்லாம் இருக்குல்ல, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து நம்ம காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதையும் சேர்த்து அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னொன்னா நான் செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டுட்டு நம்ம கொதி வந்தோடனே கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இறக்கிட்டு கூட கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் இப்போவே போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும்னு போடுறேன் இப்போவே. கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு நம்ம 2 விசில் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ 2 விசில் எடுத்தோன்னே பார்க்கலாம். இதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து நான் இன்னைக்கு ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு சூடாக குருமா வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் இருக்கு பாருங்கள், உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட குருமா, அதுவும் இதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக கடையில் விற்கிற பக்கோடா வாங்கி வச்சு கூட சாப்பிட்லாம், அப்பளம் பொரிச்சு கூட சாப்பிட்லாம், ஊறுகாய் வச்சு. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் போனதை திறந்துட்டேன். இப்போ பாருங்க, தக்காளி சாதம் நல்லா உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா 3 விசில் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா மெத்துன்னு வரும். நான் வந்து இதுவே போதும் சொல்லிட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். பாருங்க, ரைத்தாவோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் வந்து வெங்காயம், வெள்ளரிக்காய் போட்டு ரைத்தா பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய் வெயிலுக்கு நிறைய சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.